ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே நம்மளை என்ன பண்ணுவார்னா கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். ஆண்டவர் வந்து ஆயத்தம் பண்ணாம ஒரு காரியத்தை ஆண்டவர் தரணும்னு விரும்பவே மாட்டார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு நேராக வரும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ஆயத்தமானா போதும். நீங்க ஆயத்தமானா போதும். நீ ஆயத்தப்படுங்க. உங்க மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்குது. அந்த தரிசனத்திற்காக நீங்க ஆயத்தப்படுங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. அதற்காக நீங்க ஆயத்தப்படுங்க. அதற்காக நீங்க ஆயத்தப்படுங்க. உங்களை நம்பி ஆண்டவர் லட்சங்களை கோடிகளா ஆண்டவர் உங்களை நம்பி கர்த்தர் தர போறாரு. அதற்காக நீங்க ஆயத்தப்படுங்க. நீங்க ஆயத்தப்படுங்க. நீங்க ஆயத்தப்படாம ஆண்டவர் உங்களுக்கு கையிலே தருகிறதை நம்மால வந்து சரியா பயன்படுத்தவே முடியாது. ஆயத்தமாகிறவர்களுக்கு கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒரு எண்ணம் நமக்குள்ள வேணும். என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன ஏதோ ஒரு பெரிய பர்பஸுக்கு நேராய் ஆண்டவர் என்னை நகர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து ஆண்டவர் முன்குறிச்சு இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள பண்றதற்கு ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய நோக்கத்திற்கு நேராய் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் நகர்த்தி கொண்டு போகிறார். உங்களை ஆண்டவர் நகர்த்தி கொண்டு போகிறார். ஒரு பெரிய நோக்கத்திற்கு நேராய் நகர்த்தி கொண்டு போகிறார். அதற்கு ஃபர்ஸ்ட் தேவை என்ன அப்படின்னா ஆயத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா அவங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்றாரு. ஆயத்தம் பண்ணுங்க, ரெடி ஆயிங்கப்பா, ரெடி. அதற்காக தான் கர்த்தர் பஸ்காவை ஆசரிக்க பண்றாரு. அந்த ஆயத்தம் முடிச்சு அவங்க போகும்போது தான் வெற்றியா இருக்கு. அதனால நான் நம்புறேன், ஆண்டவர் சிலரை நம்மளை விட்டு எடுக்கிறார். சிலர் நம்மளை விட்டு காரணமே இல்லாம நம்மளை விட்டு போறாங்க. ஏன் நம்மளை விட்டு காரணம் இல்லாம போறாங்கன்னா, ஆண்டவர் உங்களை என்ன பண்றாருன்னா கர்த்தர் உங்களை தனியாய் ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆபிரகாம ஆண்டவர் வந்து பெருக பண்ணுகிறதற்கு முன்னாடி முதல்ல யார ஆண்டவர் கழற்றார் அப்படின்னு சொன்னா, லோத்த ஆண்டவர் கழட்டிடுறார். லோத்த ஆண்டவர் எடுத்துறாரு. லோத்த ஆண்டவர் எடுத்ததற்கு பிற்பாடு பாருங்க, ஆபிரகாமுடைய தரிசனம் விரிவாகிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ரொம்ப பெரிய அளவிலே போகிறது. நம்ம சில நேரத்தில் என்ன நினைப்போம்னா, சிலர் நம்மோட இருந்தாதான் நம்ம பெரிய இதில் வந்துருவோம், அவங்களால தான் நமக்கு ஆசீர்வாதம் நினைப்போம். இல்லை, சில நேரத்தில் ஆண்டவர் மற்றவங்களை நம்மளை விட்டு எடுத்து நம்மளை தனியாக கொண்டு வருவதற்கு காரணம் ஒரு பெரிய தலைவனாய் ஜாதியாய் மாற்றுவதற்காக தான் சிலரை கர்த்தர் நம்மை விட்டு பிரிக்கிறார். நம்மை விட்டு சில லோத்துகள் கடந்து போகிறது நல்லது. இந்த வசனத்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. பிரதர், சிஸ்டர், உங்களை விட்டு கடந்து போன லோத்தை குறித்து நீங்க வருத்தப்பட வேண்டாம். உங்களை விட்டு கடந்து போன லோத்துகளை நினைத்து ஐயோ அவங்க இருந்திருந்தா நல்லா இருக்குமே, அவங்க என்னை விட்டு போயிடுறாங்களே, நான் இனி என்ன பண்ணுவேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறார். லோத்து அந்த பக்கத்துல போன அடுத்த நிமிஷம் உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து வானத்தை பார்க்க சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நீ தனியா இருக்கும் போது உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை எப்ப ஆபிரகாமுக்கு தர்றாருன்னா, லோத்து அவரை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சன்னதி பூமியின் மணலத்தனையா இருக்கும், நான் உன்னை தூளை போல உன் சன்னதியை பெருக பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய காரியத்திற்காய் ஆயத்தம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ள ஏன் ஒரு குற்ற உணர்வு வருது, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஏன் வருது, கர்த்தர் உடனே ஆயத்தம் பண்ண சொல்றாரு. நீ ஆயத்தப்படு. சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, நீ ஆயத்தப்படு. ஒரு பெரிய உயர்வுக்கு நீ ஆயத்தப்படு. உன்னை கொண்டு ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறேன், நீ ஆயத்தப்படு. திரள் கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு நீ ஆயத்தப்படு. சாட்சியாய் வாழ போகிறாய், நீ ஆயத்தப்படு. உன்னை கொண்டு பயங்கரமான காரியத்தை நான் செய்ய போகிறேன், நீ ஆயத்தப்படு. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நான் உனக்கு செய்ய போகிறேன், நீ ஆயத்தப்படு.
நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து ஆயத்தப்படுங்க. கர்த்தர் சமூகத்துல வாக்குத்தத்த விசுவாசிச்சு நீங்க உங்களை அர்ப்பணிச்சு இந்த 100 நாள் ஆயத்தப்படுத்துறது, நான் நம்புறேன் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இது 1000 வருஷம் வரைக்கும் போகும். நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் அமையும். வேதம் சொல்லுகிறது, யோபுனுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ஆண்டவர் அந்த யோபு அழகா ஆயத்தப்படுத்துறாரு. இந்த ஆயத்தப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப வலிக்குது, அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சில நேரத்துல ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தும் போது அப்படிதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். யோபு அந்த பாதையில தான் கர்த்தர் நடத்தினார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் யோபுவை போல ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். பாருங்க, ஆண்டவரை ஆயத்தப்படுத்தும் போது எல்லாமே அவனுக்கு எதிரா இருக்குது. அவனுடைய நண்பர்கள் எதிரா இருக்காங்க, குடும்பம் எதிரா இருக்கு, சரீரம் எதிரா இருக்குது, எதுவுமே நடக்கல. ஆனா ஆண்டவரை ஆயத்தம் பண்ணி முடிச்சதற்கு பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, யோபு 4 தலைமுறையை பார்த்தான். தலைமுறை வரைக்கும் கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த அக்கினியின் வழியாய் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த அவமானத்தின் வழியாய் கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த தனிமையின் பாதையில ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாரையும் ஆண்டவர் மறக்க பண்ணி உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஆனால் ஒரு பெரிய நோக்கம் உங்க மூலமாய் நிச்சயமாய் நிறைவேற போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, இயேசுவே நீர் என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு நான் என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண். கைகளை மேல தட்டி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லு. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டார். பாடு. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார், நான் தப்பி செல்ல வழி. இப்ப கைய மேல கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்க. என் இயேசு கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா என் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோ போராட்டம் போராடுவோம்,
விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகை இப்ப சொல்லும் காலங்கிடவே காலங்கிடவே வேண்டாம். காலங்கிடவே வேண்டாம். காலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லிக்கொண்டே என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் என் கண்ணீர் துடைக்கிறார். என் கண்ணீர் துடைக்கிறார். இப்ப சொல்லும் காலங்கிடவே வேண்டாம். காலங்கிடவே ஜீசஸ் கிருபை 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 கிருபை. என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய காரியத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். யோசேப்பை 30 வயதுல எகிப்தினுடைய ராஜாவுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய பெரிய திட்டம். உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றணும்ன்றது ஆண்டவருடைய பெரிய திட்டம். உங்க கையில அதை கொடுக்கணும்ன்றது ஆண்டவருடைய திட்டம். இந்த ஜெபத்தில் அதை ஆரம்பிக்கணும்னு ஆண்டவருடைய திட்டம். கர்த்தர் அதை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை உருவாக்கினார். ஆண்டவர் அவனை உருவாக்கினார். ஏனே தெரியல. கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கும்போது அவன் மட்டும் நல்லா இல்லை. கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா சாப்பிடும் போது இவர் மட்டும் நல்லா சாப்பிடல. கூட பிறந்தவங்க எல்லாரும் ஜாலியா இருக்கும்போது இவர் மட்டும் ஜாலியா இல்லை. எல்லாத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பையனுக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு அனுபவம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க யாரையும் கண்டு போய் கர்த்தர் மேல உட்கார வைக்க போறதில்லை. கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் மேல கொண்டு போய் கர்த்தர் உட்கார வைக்க போறாரு. நான் தீர்க்க தரிசனமா சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய காரியத்திற்காய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய பொறுப்பிற்காய் ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறார். ஒரு பெரிய விசாலத்தில் ஆண்டவர் உங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்.